அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சுவாதி இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த நிலையில் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே 25ஆம் தேதி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சுவாதி நேரில் ஆஜராகி தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் மீண்டும் இன்று ஆஜராக வேண்டும் என்று அன்றே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்று கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சுவாதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அன்றைய தினமே வீடியோ சாட்சியங்களை வழங்கிய நிலையில் தாங்கள் உண்மையான விவரங்களை தெரிவிக்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என நீதிபதிகள் எச்சரித்த நிலையில் இன்று அவர் மீது இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அசோக் சக்கரவர்த்தி. அசோக், சென்ற முறையை நம்ம பார்த்தோம், சுவாதி நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தப்போ நீதிபதிகள் சொன்னாங்க உண்மையான விவரங்களை நீங்க இங்க பதிவு பண்ணணும், நீதிமன்றத்தில் மாற்றி நீங்க பதிவு பண்ணக்கூடாது அப்படின்றத அப்பவே சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த நிலையில நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவர் மேல தொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது? கூடுதல் விவரம். வணக்கம் கௌதமி. தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த கோகுல்ராஜ் கொலைகளுக்கு. இதில் பிறர் சாட்சியாக மாறிய சுவாதி இரண்டாவது முறையாக இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். விசாரணை தொடங்கி தற்போது நடைபெற்ற நிலையில் நாமக்கல் மாவட்டம் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றமானது 10 பேரை குற்றவாளிகளாக அறிவித்ததோடு அனைவருக்கும் ஆயுள் தண்டனையை அளித்து தீர்ப்பளித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுக்களாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கில் நீதிபதிகள் கடந்த முறை விசாரணையின் போது சுவாதியை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் சுவாதி நீதிமன்றத்தில் கடந்த வாரம் 25ஆம் தேதி நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார். மேலும் சுவாதி அளித்த வாக்குமூலத்தில் திருப்தி அடையாத நீதிபதிகள் மீண்டும் 30ஆம் தேதி, அதாவது இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து இந்த வழக்கில் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் ஆனந்த் அஞ்சரை அமர்வு முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நாமக்கல்லில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சுவாதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அழைத்து வந்தனர். இதனை அடுத்து தொடர்ந்து நீதிபதிகள் முன்பாக சுவாதி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்றது. அப்போது நீதிபதிகள் கடந்த முறை உங்களிடம் சில கேள்விகளை கேட்டோம், நீங்கள் பொய்யாக பதில் அளிப்பதாக தெரிய வந்தால் உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறி உங்களுக்கு கால அவகாசம் வழங்கி இருந்தோம். அன்று கொடுத்த வாக்குமூலத்தில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா, இப்போது ஏதாவது சொல்ல நினைக்கிறீர்களா என கேள்வி எழுப்பினர். அதற்கு சுவாதி அன்று அளித்த பதிலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது நீதிபதிகள் உத்தரவினை பிறப்பித்து வருகின்றனர். செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.